திறந்து நியூஸ் கேட்கறதுக்கே பயமா இருக்கு. எந்த மாதிரி நியூஸ் எந்த பக்கத்துல இருந்து வருது அப்படின்னு. இந்த நியூஸும் 2-3 விஷயங்கள் கேள்விப்பட்டு எனக்கு ஒரு 4 நாளா சுத்தமா எனக்கு கண்ணை மூடியாச்சுன்னு இதான் மனசுல வரும். அந்த பொண்ணு அது என் வீட்டு பொண்ணா இருந்தா அதெல்லாம் அப்படி நினைச்சு பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துல அந்த அப்பா அம்மா அந்த பையன் இருக்கிற இடத்துல நானாக இருந்தேன், என்னோட வீட்டுல இருக்கிறவங்களாக இருந்தேன், இது அப்படியே மனசு போட்டு இது பண்ணிட்டு இருக்கேன். அதை விட என்ன வருத்தம்னா ஒரு குழந்தையோட உயிர் அனிமல்ஸுக்கு இருக்கிற அந்த அந்த ஒரு அனிமல்ஸுக்காக போராடுறவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு மரியாதை கூட ஒரு மனிதனுடைய உயிருக்கு இல்லையா? என்ன இது ஒரு கொடூரம் நடந்திருக்கு. அதை விட மனசுக்கு வருத்தமும் பயமும் கொடுக்கறது. என்ன ஸ்டெப் எடுத்துட்டு இருக்காங்க? எதுக்கு இவ்வளவு டிலே? அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரூஃப் அது இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன செய்யணுமோ மற்ற ஊர்கள்ல எல்லாம் மற்ற கண்ட்ரீஸ்ல எல்லாம் பண்ற மாதிரி கடுமையான தண்டனை உடனே கொடுத்தாதானங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம இருக்கும். இதை பத்தி பேசுறதுக்காக ஒரு 2 பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க, ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு தம்பின்னு இருக்காங்க. இது எந்த வசதியுமே இல்லாம எந்தவித சப்போர்ட்டும் இல்லாம யாருமே இல்லாம ஐயோ நான் வெளியே சொன்னா அவங்க எங்களை அப்படி பண்ணிடுவாங்களே இப்படி பண்ணிடுவாங்களே. எத்தனை ஏழைகள் எத்தனை எத்தனை பெண் குழந்தைங்களோட அப்பா அம்மா சகோதரர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுக்கு எடுத்துட்டு இருக்கிற ஸ்டெப்ஸ் பார்க்கும்போது. தயவு செய்து தப்பு செஞ்சவங்கள கொஞ்சம் கூட டிலே பண்ணாம அவங்களுக்கு தேவையான பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது தான் இன்னொரு உயிர் போகக்கூடாது. என்னமோ இப்போ பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு ஏதாவது பண்ணா கூட அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இருக்கிற ஆளுங்களை பார்க்கும்போதுதான் அரசியல் இருக்கேன் அதுல இருக்கேன் இதுல இருக்கேன்னு சொல்லி எடுக்காம ஒரு மனிதாபிமான அடிப்படையில் எடுங்க. ஒரு உயிர் இங்க போனது